முன்னாடி போலியா என்னம்மா கண்ணா அத பாத்திரியா நான் இல்லத்தை தேடி ஒரு பெண்மணி வந்திருக்கின்றாள் கால கட்டி வந்து வலிக்குதுன்றாங்க ஐயோ இத பரப்பா பரமா கண்ணா அந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை பிறந்த உடனே இறந்து விட்டதாம். குழந்தை செத்து போச்சா? ஆமா, குழந்தை செத்து போனவங்களா சிக்கிரு போட போய் சேர்த்துக்கிறாங்க. சின்ன வயசுல இருந்துட்டாங்க, அதனால சின்ன வயசுல திருமணம் பண்ணிருப்பாங்க. குழந்தை இறந்த உடனே சனத்திலே பால் கட்டிக்கொண்டு பாரமாக இருக்கின்றதா, அதனால அந்த பாரம் தொலைக வேண்டும் என்றால் உன் மகனை அழைத்து பால் அருந்தணும். பெற்றவளுக்குத்தான் தெரியுமா பிள்ளையோட அருமை, மற்றவளுக்கு என்ன தெரிய போகிறது? அவங்க கத்தத்தை பார்த்தா ரொம்ப கட்டி இருக்கு. ஒரு பெண்ணுடைய உள்ள ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும், அதனால அவருடைய பாரத்தை இருக்கணும்னா அந்த பெண்ணின் சமயத்திலேயே பாலை அருந்து விடணும். பால் கட்டிக்கணும்னா நம்ம பால் சொசைட்டில கலந்து விட்டோம். கண்டா அவருடைய குறையை தீர்த்து வைக்க வேண்டும். போயிட்டு வாங்க. இந்த பரமா என் மகன் வந்து தாய்ப்பாலுக்கு முந்தைய மருந்தே கிடையாதுடா, நீ குடுறாடே. வானம்பா என் தம்பி தம்பா. ஐயோ அண்ணா நீ தான் குடிக்கணும் முதல்ல. இன்னைக்கு நாளைக்கு எனக்கு அதிகமா அனுபவிச்சிருக்க குடினா சத்தியமாலுமா உண்மையாக நிச்சயமாக உண்மையாக நான் புறப்படுத்த மாதிரி பார்க்கிறேன். நீ குடினா நான் குடிக்க மாட்டா. நான் புறப்படுறேன்னா வலிக்குதே அம்மா. சரி கொடுத்து உரைச்சுக்கிறாங்களே சரி யார் நீ? பெரியாண்டு ஒரு பூச்சி கொடுக்குற பையன் ஐயோ வலிக்குதே. தாயே உன் சனத்திலே பாலால் அதை கட்டி கொண்டு இருக்கிறதா? நான் கொஞ்சம் கொஞ்சமா கொட்டிட்டேன். வலிக்குதே. ஐயோ இப்பொழுதும் நீ இல்லை, 5 அறிவுள்ள ஒரு பசு பால் கறக்கின்ற பொழுது ஒரு கன்றானது இறந்து போச்சுனா அந்த கன்று பால் வருமா? வருமா? வராது. அதனால கண்ணுக்குட்டி மாதிரியே ஒரு உருவத்தை செஞ்சு வைப்பாங்க. அந்த தோலை அந்த கண்ணுக்குட்டி மாதிரி என்ன நினைச்சுக்கோ, நான் முட்டி முட்டி பால் கொடுத்து போறேன். எனக்கு செல்லமா கொஞ்சம் நீ கொடுத்தாதான் வருவேன். பிள்ளவாடா கோகுல தூணி கண்ணா நீங்கி வந்த நேரம் நான் குழந்தை தானே கூட்டு சேர்ந்தேன். கோகுல
நான் தான் அழகை புதிய நான் அகாரமுகே. அந்த கண்ணனை நான் மடிக்க வேண்டும். இதற்காக தெரியுமா? இந்த விஷப்பாலை குளித்து அந்த கண்ணனை நான் மடிக்க வேண்டும். இப்போது கண்ணிடம் சென்று இந்த விஷப்பாலை குளித்து கண்ணனை மடிக்கின்றேன். ஓ யூரியா போட்டு வந்தாலும் பெரிய தார் ரோட்ல போட்டு கண்ணா 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 பையன் நீ பாலை குடிக்க சொல்லியே இப்போ வர வைக்கிறேன். இப்போ என்ன இருக்கிற நான் பால் அதிகமா குடிச்சிட்டியா? என்னன்னா அதிகமா குடிச்சிட்டியா? நான் போனா ஒரு பக்கம் தான் நீ குடிச்ச. அதுவே போதும் அண்ணா உன்னதான் தெரியும் பால் குடிக்கிறேன். பலராமா என்ன சொல்லுக்கு வேறாமா பையன் நான் செத்துருக்க மாட்டான். எப்படி உள்ள போய் வர ஐயோ படிக்குது பலராமா எழுந்து பலராமா. அண்ணா குடி நான் பால் போனா அம்மா உள்ள செத்துட்டுக்கிறாடா. நீ குடிடா கண்ணா. செல்ல தம்பி இல்லை குடினா சொல்றேன்னா எத்தனை படிக்கதான் ஏற்பாடு போடா. அப்புறம் நான் குடிக்கணும். சூரிய வந்துருவா நான் குடிக்கிறேன். மெட்ராஸ் நாடகம்டா பார்த்து
அண்ணா இது யார் தெரியுமா? பார்த்த உடனே தலையை தூக்கி தலையில மூடுவாயா? இது யார் தெரியுமா? இவர் தான் பூதகி என்று சொல்லக்கூடிய அரக்கி. சனத்திலே விஷப்பால் கொடுத்து என்னை கொல்ல வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்றார். முன்னாடியே உங்களுக்கு தெரியும். ஆயமாங்க கட்டு சாப்பிடுறது ஒருத்தர் லவடா சாப்பிடுறது ஒருத்தர். ஆயமாயா ஏன்னா ஏ கண்ணா உனக்கு நான் ஆபத்து வர விடுவேனா? எதற்காக தெரியுமா இவள் வந்திருக்கின்றார்? அகோர பூஜையாக உருமாறி சனத்திலே இறக்கக்கூடிய உழைப்பால் உண்மைதான். எதற்காக கொடுத்து அழிக்க வந்தார்? இந்த பிரிவிலே இவள் பொதுகையாக பிறந்திருக்கின்றார். இவள் யார் தெரியுமா? அவன் மேல ஒரு கால் வச்சுக்கினே பேசு. லப்பு லப்புன்னு தூக்கம் அவனுக்கு. நான் யார் தெரியுமா? நானும் இந்த தோபர யுகத்திலே கிருஷ்ணனாக அவதரித்திருக்கின்றேன். என்னடா கண்ணா? நான் யார்? அந்த வைகுந்தத்தை ஆளக்கூடிய வைகுந்த வாசன், சகல லோகாதிகாரனாய், மும்முத்தி சொரூபனாய், பிற பிறப்பு இல்லாதவனாய், சுகதுக்கும் மாயா சம்பந்தங்கள் இல்லாதவனாய், பக்த பாகவதே தாசான தாசர்களை குறிப்பேறிந்து காக்கும் அனந்தம் எனக்கு உண்டு. கோவிந்தா, கோவிந்தா. அதனால் என்னை காப்புடைய கடவுள் என்று கூறுவர். உண்மை. எனக்கு பூமாதேவி, நீராதேவி, லட்சுமி என 3 மனைவிகள் உண்டு. ஆமாண்ணா, உன்னை கூட கேட்கலாமா அண்ணா? இத பிரம்மன் மன்மதன 2 பிள்ளைகள் உண்டு. நான் இருப்பிடமோ வைகுந்தம், சயனிப்பதோ ஆதிசேடன், எனக்கு ஆயுதமோ சக்கிரம் தண்டம், நான் அணிவதோ துளசி மணி மாலை பீதாம்பர ஆடை. இத்தனையும் ஏற்று இந்த வைகுந்தத்திலே வைகுந்த வாசனாக இருந்த நானோ தர்மத்தை காத்து அதர்மத்தையே அழிக்க வேண்டும் என்று தச அவதாரங்கள் எடுத்தி 10 அவதாரங்கள். தசம் என்றால் 10. 10 அவதாரங்கள் இந்த உலகத்தை காக்கும் பொருட்டு எடுத்திருக்கிறார். நிச்சயமாக. முதல் பிரிவு என்ன தெரியுமா? சோமுகாசுரன் என்பவன் பிரம்மன் கருத்தில் இருந்த 4 வேதங்களையும் களவாடி கொண்டு அப்போது அவனும் ஆழியிலே மறைந்து விட்டான். ஆழி என்ற தெரியுமா? ஆழி என்ற சமுத்திரத்திலே மறைந்து விட்டான். பிரம்மனோ என்னிடத்தில் ஓடி வந்து முறையிட்டார். சுவாமி, 4 வேதங்களை அந்த சோமுகாசுரன் கவர்ந்து விட்டான். அதனால் நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று என்னிடத்தில் வந்து உரைத்தான். நானோ என்ன செய்தேன்? அவனை அழிக்க வேண்டும் என்று முதல் முறையாக மச்சம் என்று சொல்லக்கூடிய மீன் வடிவம் எடுத்து அந்த சமுத்திரத்திலே பாய்ந்து அந்த சோமுகாசுரனை கொன்று வேதத்தை காத்த முதல் அவதாரம் மத்ய அவதாரம். என்று சொல்லக்கூடிய மத்ய அவதாரம். நிச்சயமாக. இரண்டாவதாக அரக்கர்களும் தேவர்களும் ஒன்று கூடி பார்க்கடலை பாண்டமாக்கி வாசுகி என்று சொல்லக்கூடிய பாம்பை கயிறாக்கி மந்திரகிரி மலையை மத்தாக்கி பார்க்கடலை கரைவதற்கு எத்தனித்தார்கள். அந்த நேரத்திலோ மந்திரகிரி மலையோ ஒரு புறமாக சாய்ந்தது. இதை பார்த்து மந்திரகிரி மலை நிலையாக நிறுத்த வேண்டும் என்று நானும் ஆமை என்று சொல்லக்கூடிய குடும்ப வடிவம் எடுத்து அந்த சமுத்திரத்திலே பாய்ந்து மந்திரகிரி மலையை நிலையாக நிறுத்தி தேவர்களுக்கு அமர்த்தம் கிடைக்க செய்த அவதாரம் என்னுடைய 2வது அவதாரம் கூர்ம அவதாரம். என்னுடைய 3வது அவதாரமோ இதை அறிந்த சோனிதாபுரி பட்டின ஆட்சி செய்த இரண்யாக்கதன் என்ன செய்தான்? இந்த பூமியை ஒரு பந்து போல் சுருட்டினார். பூமாதேவி அழிக்க வேண்டி இந்த பூமியை ஒரு பாயாக சுருட்டினார். நிச்சயமாக சுருட்டி இடதுகரத்திலே எடுத்துக்கொண்டார். பூமாதேவியோ என்னிடத்தில் ஓடி வந்து முறையிட்டார். நானும் என்ன செய்தேன்? அவனை அழிக்க வேண்டும் என்று அவனோடு சமர் செய்தேன். எனக்காக பயந்து பாதாள உலகம் சென்று மறைந்தார். அங்கே விடுவேனா துரத்தி சென்றேன். என்னை பார்த்த உடனே நரகால் கோட்டை கட்டி மறைந்து விட்டான். அந்த நரக்கோட்டையை கலைப்பதற்காக வராகம் என்று சொல்லக்கூடிய வெள்ளை பன்றி அவதாரம் எடுத்து அந்த நரக்கோட்டையை கலைத்து அந்த இரண்யாக்கதனை கொன்று பூமியை காத்த அவதாரம் என்னுடைய 3வது அவதாரம் வராக அவதாரம். இதை அறிந்தான் இரண்யன். தம்பி வரம் பெறாமல் இருந்தான். கேவலம் மலம் உண்ணும் பன்றி அவதாரம் எடுத்து எனது தம்பி அவன் கொன்று விட்டான். இப்போது வரம் பெற்று வந்து அந்த வைகுந்த வாசனை வைக்கிறேன் என்று கோரி பிரம்மனை கோரி தவம் செய்தார். அந்த பிரம்மனை காட்சி கொடுத்தார். பிரம்மணத்தில் அரிய பெரிய வரமாக நான் பகலிலும் சாகக்கூடாது, இரவிலும் சாகக்கூடாது, ஆகாயத்திலும் சாகக்கூடாது, பூமியிலும் சாகக்கூடாது, அரண்மனை உள்ளேவும் சாகக்கூடாது, அரண்மனை வெளியேவும் சாகக்கூடாது, மனிதர்களும் சாகக்கூடாது,
மிருகத்தாலும் சாகக்கூடாது. மனிதனால் இறப்பென்பது இருக்கக்கூடாது. நிச்சயமாக மிருகத்தாலும் இறப்பென்பது இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது. எந்தவித ஆயுதங்களாலும் சாகக்கூடாது. எந்த ஒரு கொல்லும் ஆயுதங்களாலும் இறப்பென்பது இருக்கக்கூடாது. நிச்சயமாக இப்படியெல்லாம் வரம் பெற்று என்னை அழிக்க வேண்டும் என்று தேடினான். அந்த நேரத்திலோ இரணியின் மனைவி லீலாவதி அம்மையார் கருவுற்றிருந்தார். கருவிலே வளரும் சிசுவுக்கு நாரதர் மூலம் நாராயணாயன மந்திரத்தை ஓத செய்தீர். கருவில் இருக்கும் சிசுவுக்கு நாரதர் மூலம் நாராயணாயன மந்திரத்தை ஓத செய்தீர். பிறந்தது குழந்தையாக. பிரகலாதன் என பெயர் சூட்டி விட்டார்கள். வளர்ந்து விட்டான் 5 வயது சிறுவனாக. அந்த நாட்டு மக்கள் எல்லாம் இரண்ய நமோ என்று போற்றினார்கள். ஆனால் பிரகலாதனோ ஹரி நமோ நாராயணா என்று என்னையே துதித்தார். இதை அறிந்தான் இரணியன். மகனே பிரகலாதா, என் நாட்டு மக்கள் எல்லாம் என்னை தெய்வமாக வணங்குகிறார்கள். ஆனால் நீ என்னை துதிக்காமல் அந்த வைகுந்த வாசனை துதிக்கிறாயே, எங்கே இருக்கிறாய் காட்டு மகனே என்று உரைத்தான் இரணியன். நானோ அது அந்தி நேரம், இரவும் அல்ல பகலும் அல்ல, இதுதான் இவனை அழிக்க வேண்டும் என்று அந்த நேரத்திலோ பிரகலாதனோ தந்தையே, எல்லுக்குள் என்னை போல் எங்கும் நிறைந்திருக்கும் எம்பெருமான், அனைத்து ஜீவ ஆத்மருக்கு நிறைந்திருக்கும் நாராயணன் உன்னிலும் இருப்பார், என்னிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், இந்த தூணிலும் இருப்பார் என்று உரைத்தார். தினத்தில் நரசிங்க அவதாரம். முகமோ சிங்க முகமாக, உடலோ நர உடலாக அந்த பெருத்த உருவத்தை இரணியனை தூக்கி வாயிற் படி மேலே அமர்ந்து அரண்மனை உள்ளேவும் இல்லாமல் அரண்மனை வெளியவும் இல்லாமல் கைகளை கோடாரியாகவும் நகங்களை கோடாரி காம்பாகவும் அந்த இரணியனை கொன்ற அவதாரம் நரசிங்க அவதாரம். இது என்னுடைய 4வது அவதாரம். அடுத்த அவதாரமோ அரக்கர் குலத்திலே பிறந்தவன் தேவர்களைப் போல் வாழ்ந்தான். தான தர்மத்திலே சிறந்து விட்டான். 100 அஸ்வமேத யாகங்களும் செய்து விட்டான். மகாபலி என்று சொல்லக்கூடியவன். இதை அறிந்தான் தேவ இந்திரன். என்னிடத்திலே ஓடி வந்து முறையிட்டான். நானோ என்ன செய்தேன்? அவனை எதிர்த்து அழிக்க முடியாது என்று கோரி ஒரு சிறிய உள்ள பிராமண சிறுவனாக மகாபலி நாட்டுக்கு சென்றேன். அவனிடத்தில் என் பாதத்தால் 1 அடி மண் கொடு என்று கேட்டேன். நிச்சயமாக அதற்கு 1 அடி மண் என்ன, 3 அடி மண் எடுத்துக்கொள் என்று எல்லும் தண்ணீரமாக தாரை வார்த்து கொடுத்தான் மகாபலி. அப்போது நான் என்ன செய்தேன்? எடுத்து என் விஸ்வரூபம் அவன் ஆட்சிக்கு உட்பட்ட பூமியெல்லாம் 1 அடியாக, 2வது அடி ஆகாயத்தை 1 அடியாக, 3வது அடி எங்கவென்று கேட்டேன். அதற்கு மகாபலி என்ன செய்தான்? அவன் சிரத்தை தாழ்த்தினான். அவன் சிர மீது என் வலது பாதத்தை வைத்து அவனுக்கு மோட்சத்தை கொடுத்த அவதாரம் வாமன அவதாரம். இது என்னுடைய 5வது அவதாரம். இவள் யாத்திரியமா மகாபலி மனைவியோ மணிபாலனி. இவள் என்ன செய்தார்? என் கணவர் எந்த குற்றமும் செய்யவில்லையே வைகுந்த வாசா, என் கணவரை நீ சாகடித்து விட்டாய். அதனால் இந்த பிரிவில் இல்லை, எந்த பிரிவில் இருந்தாலும் உன்னை ஒன்றே தீருவேன் என்று சபதமிட்டார். நானும் இந்த துவாபரகத்திலே கண்ணனாக பிறந்தேன். இவளோ போதியாக வந்தால் அந்த கம்சன் பேச்சை கேட்டு சனத்திலே விஷப்பால் கொடுத்து என்னை கொல்ல வேண்டும் என்று வந்தால், நானோ சனத்திலே விஷப்பால் அருந்துவதை போல் அவளை நான் கொன்று விட்டேன். புரிகின்றதா? புரிகின்றதா? இப்ப இந்த பெருத்த உருவத்தை என்ன செய்யலாம்? ஆடி என்ற சமுத்திரத்தை இப்போதே வீசி இருக்கின்றேன்பா. விளையாடுலாம். ஒரே 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 அம்மாவோட சொல்லக்கூடாது. ஆமா ஆமா, அம்மா நம்மள தாத்துறோம். அதனால சொல்றேன். அப்ப விளையாடு சொல்லக்கூடாது. நீ சொல்லக்கூடாது, நானும் சொல்ல மாட்டேன். நான் உள்ள மாட்டி வைப்பேன். கண்ணு மூடணும். கண்ணு மூட சொன்ன
கண்டுபிடிக்கணுமாடா? எங்கடா இருக்கு குச்சி? சிதம்பரம். நான் தான் ஜெயிச்சிருக்கேன். நானே எடுத்து போட்டுக்கிறேன். இப்ப நான் விளையாடட்டுமா? நீ கண்ணை மூடு. சீக்கிரம் மூடு கண்ணை. சரியா மூடுனா? சரியா மூடுனா? மூடு கண்ணை மூடு. அம்மா 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 கண்ண என்ன அண்ணா மண்ண சொல்றா. என்னது? வாயை காட்டு சொல்லு. கண்ணா மண்ணா திருவையா அம்மா அண்ணன் தாம்மா மண்ணு துண்டான். மண்ணை நீ தின்னுட்டு தம்பி மீது பதிய போறியா? மாதிரி. நாய் பேத்து வாய். இப்படி ஒரு தவறு செய்யவே கூடாது. அறிவு இருக்கா உனக்கு? மண்ணை தின்னலாமா? நான் தான் சொன்னேன். தின்னவே கூடாது. நான் தான் சொன்னேன் போ. போ. விளையாட்டு வரோம். அண்ணன் நாங்க விளையாட்டு வர போ. நான் விளையாடலாமா மண்ணா? போ. விளையாடு. 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 நாராயணகரி 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 அண்ணன் மண்ணை தின்றா. மண்ணை தின்னலாமா? காற்றடித்தால் அவள் வீடாவாள் கடுமழையில் அவள் குடையாவாள் காற்றடித்தால் அவள் வீடாவாள் கடுமழையில் அவள் குடையாவாள் ஆட்டால் அழுதால் அழுத கண்ணீர்க்கு அங்கி துடைக்கும் கையாவா கையாவா அழைத்தவர் குரலுக்கு வருவியன் என்றான் கீதையிலே கண்ணன் என் அன்னையானவள் நான் இந்த மண்ணை தின்றவுடனே வந்தால் என்னை அடித்தார்கள். என் வாய் திறந்தவுடனே இந்த உலகம் அனைத்தும் என் அன்னை கண்களுக்கு தெரிந்தது. என் அன்னை முகம் இந்த உலகம் அனைத்தும் தெரிந்ததா? அதனால் என் அன்னையோ மயக்கமுற்று கீழே விழுந்து விட்டார்கள். என் அன்னைக்கு தெரிந்தது அனைத்தும் மாயையாக போகட்டும். ஓம் அண்ணா, 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 என்ன நடந்தது? பசிக்குதுமா பசிக்குதா? என்னப்பா? தம்பி மண்ணை சாப்பிடலாமா? நான் தான் மண்ணை சாப்பிடுறேன். ஐயா, சரி இனிமே சாப்பிடவே கூடாது. இனிமே ஒற்றுமையோடு இருங்க, விளையாடுங்க. நாங்க அரண்மனையிலே படுத்து உறங்குகிறோம். அப்படியா? எங்களை பார்க்க யாராவது வந்தா அழைச்சிட்டு வாமா. சரிப்பா, படுத்து